بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين فمن بدله بعدما سمعه فإنما إثمه على الذين يبدلونه إن الله سميع عليم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக, இன்னும் தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆயத்துகளுடைய வரிசையிலே இதுவரைக்கும் சூரத்துல் பக்ராவினுடைய நிஸ்ஃபுல் ஹிஸ்ஸா, அதாவது பாதி பகுதியை முடித்து அடுத்த பாதியில் நாம் நுழைந்து அதிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் 172 182 வரைக்கும் உள்ள ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாடம் 242. இங்கு நாம் காண இருப்பது இன்ஷா அல்லாஹ் 179வது ஆயத்திலிருந்து 182க்குள் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆயத்துக்கள் வருகிறதோ அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ இது பாடத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா 242 242. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் தலைப்பை கொடுத்துத்தான் பாடத்தை நடத்துவது. அந்த அடிப்படையில் இங்கே தலைப்பு என்ன? விளக்கம். தலைப்பு வசியத்தில் மோசடி செய்வது பாவமாகும். வசியத்தில் மோசடி செய்வது பாவமாகும். வசியத் என்பது என்ன? வசியத் என்பது பொதுவாக மரண நேரத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். சொத்து பிரிச்சினது, அதாவது வசியத்து பௌத்து நேரத்தில் என்ன செய்வார்? தனக்கு வேண்டி யாராவது ஒரு ஆளுக்கு தன்னுடைய சொத்திலிருந்து வசியத் செய்வாங்க. வசியத் தான் 3ல் ஒரு பகுதி அவர் மேலே என்னது கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. 3ல் ஒரு பகுதியை வசியத் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய யார் வாரிசுகளோ அவங்களுக்கு பொதுவாக வசியத் செய்கிறது முறை கிடையாது. சரி, அந்த வசியத் செய்யும்போது பணக்காரர்களுக்கு செய்கிறது அது மாதிரி செய்யக்கூடாது. தேவையுள்ளவங்களுக்கு செய்கிறது சிறந்ததாக இருக்குது. சரி, அந்த அடிப்படையில் இப்போ வசியத்து சொல்லியாச்சு. இதே நேரத்தில் நபிமார்களுடைய வசியத்துன்னு ஒன்று வந்துச்சு. வசாபிஹா யாக்கூப் பனிஹி, வசாபிஹா இப்ராஹிம் பனிஹி யாக்கூப் என்பதாக வந்துச்சு. இப்ராஹிம் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாம் வசியத் செய்தார்கள். அவருடைய வசியத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தன்னுடைய மரண நேரத்திலே குழந்தைகளை கூப்பிட்டு மிக முக்கியமான விஷயங்கள் சொன்னார்கள். அதாவது ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிங்கள் என்ற உபதேசங்களை சொன்னார்கள். அதுவும் ஒரு விதமான வசியத். இப்போ இது ஒரு வசியத். என்ன? சொத்துல இருக்கக்கூடிய வசியத். அப்போ அது ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது, அது வசியத் விஷயமா ஒருத்தர்கிட்ட சொல்லி இது அமானிதம், இந்த வசியத்தை நான் மரணத்திற்கு பிறகு நிறைவேற்றுங்க என்பதாக சொல்லிவிட்டால் அதை அவர் மறைக்கக்கூடாது. உதாரணமாக ஒரு மனிதர், இந்த மனிதருக்கு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பொருளிலிருந்து இந்த தொகையை நான் வசியத் செய்கிறேன், தயவுசெய்து நீங்கள் என்ன செய்றீங்க, அவர்கிட்ட இந்த விஷயத்தை எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக அவர் சொல்லிவிட்டு மரணத்தை விட்டால் இவன் மீது கட்டாய கடமையாகும் அந்த வசியத்தை அமானிதமாக ஒப்படைப்பது. இப்போ அதில் அவர் மாற்றம் செய்கிறாரு அல்லது மாற்றி விட்டுறாரு அல்லது ஏமாத்துறாருன்னு சொல்லி சொன்னால் அது மோசடி, அதற்குரிய பாவத்தை அவர் அனுபவிப்பார். இப்போ அது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் தர்ஜுமாவுடைய ஆயத்துக்களில் ஒரு 2-3 ஆயத்துக்கள் தர்ஜுமா சொல்லாமல் இருக்குது. அதை இன்ஷால்லா முதலாவது பார்த்துக்கொள்வோம். இந்த 3 ஆயத்துக்கள் கூடிய தர்ஜுமாவை பார்த்து விட்டு பாடத்திற்குள் சொல்லுவோம். பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன் யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, அறிவாளிகளே, கொலைக்கு பழி வாங்குவதில் உங்களுக்கு வாழ்க்கை உண்டு. ஏனென்றால் பழிவாங்கி விடுவார்கள் என்ற பயத்தால் கொலை செய்ய கருதுபவனும் அவனால் கொலை செய்ய கருதப்பட்டவனும்
தப்பித்து கொள்ளலாம். நீங்கள் அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மவுத் இன் தரக ஹைரனில் வசியத்தி வசியத்துலில் வாலிதேனி வல் அக்ரபீன். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவருக்கும் மரணம் சமீபித்து அவர் பொருளை விட்டுவிட்டு இறப்பவராகும் இருந்தால் அவர் தன் தாய் தந்தைக்கும் உறவினர்களுக்கும் நியாயமான முறைப்படி பொருள் சேர்வதற்காக மரண சாசனம் கூற விதிக்கப்பட்டிருக்கிறது. இது இறை அச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மவுத் இன் தரக ஹைரனில் வசியத்துலில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். இறை அச்சம் கொண்டவர்கள் மீது கடமையாகும். ஃபமன் பத்தலஹு பாதமா சமியா ஃபமன் பத்தலஹு பாதமா சமியா. மரண சாசனமாகிய அதை கேட்டதற்கு பின்னர் எவரேனும் அதை மாற்றிவிட்டால் ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூன, அதன் பாவமெல்லாம் மாற்றியவரின் மீதே சாரும். நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் மரணிப்பவர் கூறும் சாசனத்தை நன்கு செவியுறுபவன், அதை மாற்றும் பாவிகளின் செயலை நன்கறிந்தவன். ஃபமன் காஃப மின் மூஸின் ஜனஃபன் அவ் இஸ்மன் ஃபஅஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்ம அலைஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, ஆனால் ஃபமன் காஃப மின் மூஸின், ஆனால் மரண சாசனம் கூறியவரின் சாசனத்தில் அநீதம் அல்லது தவறு இருப்பதை எவரேனும் பார்த்து பயந்து அந்த சாசன பொருளை அடையக்கூடியவர்களுக்கு இடையே சமாதானம் செய்து அதை மாற்றிவிட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையாளன் ஆவான். சதகல்லாஹு மௌலானுல் அலீம். நம்ம இந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்கள் பொருளை பார்த்தோம். இப்பொழுது இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் சென்று பார்ப்போம். பாருங்கள், போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்து யா உலில் அல்பாப். உங்களுக்கு கிசாஸ் வாங்குவதிலே, கொலைக்கு பழி வாங்குவதிலே ஹயாத்துன், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. யா உலில் அல்பாப், ஒய் அறிவுள்ள மக்களே, அறிவுள்ளவர்களே நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது வலக்கும் உங்களுக்கு, யா உலில் ஒகூல் அறிவுடையவர்களே, லுப்புன் பன்ம அல்பாப் உலில் அல்பாப், இங்க ஆக்களுக்கு பன்ம ஒகூல் அறிவுடையவர்களே, ஃபீமா ஷுரிஅத் மினல் கிசாசி ஹயாத்துன், கொலைக்கு பழி வாங்குவதிலிருந்து எது ஒன்று உங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒரு வாழ்க்கை, லைஃப், ஹயாத்துன், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஐயு ஹயாத்தின் லிஅன்னஹு மன் அலிம அன்னஹு இதா கத்தல நஃப்ஸன் குத்தில பிஹா. ஐயு ஹயாத்தின், எந்த வாழ்க்கை என்றால் லிஅன்னஹு என்றால் அவன், மன் அலிம ஒரு மனிதன் அறிந்தான், அன்னஹு நிச்சயமாக அவன், இதா கத்தல நஃப்ஸன் யாரையாவது கொலை செய்தால், குத்தில பிஹா அந்த நஃப்ஸுக்கு பகரமாக இவன் கொல்லப்படுவான். கொலை செய்தால் நாம் கொலை செய்யப்படுவோம். ஒருவனை கொலை செய்தால் இவன் கொலை செய்யப்படுவான் என்பதை அந்த மனிதன் அறிந்துவிட்டால் யர்ததிஉ நடுங்குவான், அச்சப்படுவான். வயன்ஸஜிரு அதாவது மிரண்டு விடுவான். அனில் கத்லி கொலையை விட்டும் பயந்து என்ன செய்வான், ஒதுங்கி விடுவான். சஜரனா பொதுவாக அதட்டுறது, மிரட்டுறது, இடத்துல அரண்டுறது, அரண்டு விடுவான், மிரண்டு விடுவான். என் சஜிரு தன்னாக என விலகி விடுவான், கொலையை விட்டும் தள்ளி விடுவான், கொலையை விட்டும் திரும்பி வந்துடுவான். ஃபயஹ்ஃபது ஹயாத்தஹு, அப்போ அவனுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாக்கிறான். வ ஹயாத்த இன்னும் மன் அராத கத்லஹு, அவன் யாரை கொலை செய்ய நாடினானோ அவனுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறான்.
தன்னுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறான், யாரை கொலை செய்ய நாடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையும் பாதுகாக்கிறான். வபிதாலிக்க இதை கொண்டு துசானு திமாஉ இரத்தங்கள் பாதுகாக்கப்படுகின்றன, அதாவது உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. ஹயாத்துன்னாஸ் மக்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படுகிறது. இப்போ கொலை செய்கிறத ஒருத்தர் நாடிட்டான்னு சொன்னால், இந்த மாதிரி கொலைக்கு கொலை செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலே அவன் முதல்ல என்ன செய்வான், அப்படியே ஒதுங்கிடுவான். இப்போ அவனுக்கு என்ன இருக்கும், இங்கே கொலை செஞ்சால் மறுமையிலே ஆபத்து இருக்குன்னு தெரியுது, இங்கேயும் ஆபத்திற்கு என்ன செய்வான், கொலை செய்யப்படுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படும். அவன் அல்லாஹ் வந்து ஷரியத்தில் கிசாஸுங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். அதாவது கொலை செய்தவன் கொல்லப்படுவதில் பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கு. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு சிறு திருத்தம் இருக்கு, சீர்திருத்தம் அதில் அமைஞ்சிருக்கு. முன்னாடி உள்ள வேதங்கள் எழுதப்பட்டிருக்குமா, அல் கத்லு அன்ஃபா லில் கத்லி, ஒரு கொலை அதாவது இல்லாமல் ஆக்கிவிடும், லில் கத்லி இன்னொரு கொலையை இல்லாமல் ஆக்கிவிடும். அப்போ ஒரு கொலைங்கிறது இன்னொரு கொலையை இல்லாமல் ஆக்கிடும். இப்படி கொலை செஞ்சால் அவனுக்கு கொலை செய்யப்படுவோம் என்ற அச்சம் இருந்தால் அவன் அந்த கொலை செய்ய மாட்டான். அப்போ இதே வார்த்தை தான் குரானில் அப்லகா வந்தது. அல் கத்லு அன்ஃபா லில் கத்லிங்கிறது முந்தைய வேதங்களில் வந்தது. அதே வார்த்தை இன்னைக்கு குரான் எப்படி வந்திருக்குது, வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்துன், உங்களுக்கு கிசாஸில் அழகான கொலைக்கு பழி வாங்குவதில் ஒரு அழகான தெளிவான வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கு. எத்தனை மனிதர்கள் கொலை செய்யன்னு நினைக்கிறான், ஆனால் அவன் கொல்லப்படுங்கிற பயத்தில் அப்படி ஒதுங்கிடுறான். அப்போ இதை கொண்டு ஒரு பயம் ஏற்படும். அதான் அறிவுடையவர்கள், விளக்கமுடையவர்கள், சிந்தனை உடையவர்கள் என்ன செய்வாங்க, இதை பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிக்கொள்வாங்க. அல்லாஹ்வுடைய ஹராமை விட்டு தானாக தவிர்ந்து கொள்வார்கள். தக்குவாங்கிறது என்ன, தக்குவாங்கிறது ஒரு ஜாமியான வழிபடுறது, கெட்டவைகளை விடுறது, இதுக்கு தக்குவான்னு சொல்லி சொல்லுவாங்க. கெட்டவைகளை விட்டு விடுறது, இது போன்ற விஷயத்துக்கு தக்குவா என்பதாக சொல்லப்படும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. இப்போ ஒரு மனிதன் அது இன்னைக்கு நம்ம கொண்டுட்டா நமக்கு வந்து என்னது பழி வாங்கப்படும் சொன்னால் ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒரு காயம் ஏற்படுத்த போகிறான், கையை வெட்ட போகிறான், வெட்டினா நமக்கு வெட்டப்படும் சொன்னால் என்ன செய்வான், உண்மையிலே இது ஒரு பயம் இருக்கும். அதை கொண்டு எந்தவித ஃபஸ்ட்டாக அது குழப்பம் ஏற்படாது, பெரிய சீர்திருத்தம் ஏற்பட காரணமாயிரும். அப்போ இது ஒரு நல்ல ஒரு நிசாமாக இருக்குது. இதன் மூலம் பல விஷயங்கள் பாதுகாக்கப்படுது. யா உலில் அல்பாப், யா தவில் ஒக்கூல், அறிவுடையவர்களே, அறிவுடையவர்களே என்னது, உண்மையிலே என்னது, ஒரு அறிவாளியாக இருந்தால் என்ன செய்ய மாட்டான், அல்ல ஏன் யா உலில் அல்பாப்னு சொன்ன அறிவாளி என்ன செய்ய மாட்டான், தன்னைத்தானே அழிப்பதற்கு முன் வர மாட்டான். இவன் அடுத்தவனை கொலை செஞ்சால் தான் அழிக்கப்படுவோங்கிற அச்சம், அந்த பயம் இருந்தது என்றால் இவன் என்ன செய்ய மாட்டான், நாமே அழிஞ்சிடுவோமே என்ற பயத்தில் அந்த கொலை செய்வதை விட்டு அவன் விலகிக் கொள்வான். அதுவும் உண்மையான அறிவாளியாக இருந்தால். லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தன்சஜிரூன, நீங்கள் அச்சுறக்கூடும், அதாவது அரண்டு விடக்கூடும், விலகிவிடக்கூடும். தத்தக்கூன மஹாரிம் அல்லாஹி மஆசிமஹு, அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், தத்தக்கூன மஹாரிம் அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள், அதை பயந்து கொள்வது. மஆசிமஹு, அவனுடைய அதாவது அவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள், இதையெல்லாம் விட்டு விலகி கொள்ளுதல். அதில் அல்லக்கும் தத்தக்கூன் அப்படின்னு சொல்லி சொல்றது. தக்குவானால என்ன, பொதுவாக நலவான விஷயங்கள் அனைத்தையும் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது, வீணான விஷயங்கள் கெட்ட விஷயங்களை விட்டு விலகி கொள்வது. இதுதான் அதில் சொல்லப்படுது.
சரி, கிசாசுடைய பயத்தில் என்ன செஞ்சிருவான், தானாக விலகி கொள்வான். சரி, குத்திப அலைக்கும் உங்கள் மீது பரதாக்கப்பட்டால், பரதாக்கப்பட்டு விட்டது. இதா ஹதர் அஹதுக்கும் மௌத் உங்கள் ஒருவருக்கு மரணம் சம்பவித்து விட்டால், மரணம் உங்களுக்கு வந்து விட்டால், ஐ ஃபுரிதா அலைக்கும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதா உஷ்ரிஃபா அஹதுக்கும் உங்கள் ஒருவர் வந்து விட்டால், அஷ்ரஃபா அஹதுக்கும்னா என்னது, அதாவது அவர் நெருங்கி விட்டால் அர்த்தம். இதத்தல எட்டி பார்த்தால், அஷ்ரஃபா அஹதுக்கும் அலல் மௌத்தி மௌத்தை உங்கள் ஒருவருக்கு ஒருவர் மௌத்தின் அருகில் நெருங்கி விட்டால், அஷ்ரஃபனா எட்டி பார்க்கறது, மௌத்துக்கு பக்கத்தில் போயிட்டார். இதா அஷ்ரஃபா அஹதுக்கும் அலல் மௌத்தி உங்கள் ஒருவர் மௌத்திற்கு அருகில், அதாவது நெருங்கி விட்டால், மௌத்தின் பக்கம் நெருங்கி விட்டால், உயர்ந்து விட்டால் அர்த்தம். மௌட்டில் எட்டி பார்த்தால், மௌத்தை எட்டி பார்த்து அந்த மௌத்தின் பக்கம் நெருங்கிட்டார். ஒக்க தரக்க மாலன் கசீரா அவர் அதிகமான பொருளை விட்டு விட்டு செல்கிறார், அதிகமான பொருளை விட்டு விட்டு செல்கிறார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அல் வசியத்து இல் வாலிதேனி வல் அக்ரபீன் இல் வாலிதேனி வல் அக்ரபீன்னா, அதாவது வசியத் செய்யணும் யாருக்கு, பெற்றோர்களுக்கு, அக்ரபின் நெருங்கியவர்களுக்கு. அதாவது வஜப அலைஹி அவர் மீது கடமையாகிவிடும். அல் ஈசா உ வசியத் செய்தல் என்பது இல் வாலிதேன் பெற்றோர்களுக்கும், வல் அக்ரபீன் அக்ரபின்னா உறவுக்காரர்களுக்கும், உறவு முறைக்கும் பெற்றோர்களுக்கும் வசிய செய்யணும். சொந்தக்காரன், அதாவது பெற்றோர்களுக்கும் வசிய செய்யணும், அதே மாதிரி தன்னுடைய உறவினர்களுக்கும் வசிய செய்யணும். இந்த ஆயத்து வந்து வசிய சம்பந்தமான ஆயத்தாக இருக்கு. வசியத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஆயத்தாக இருக்குது. இதில் வந்து வாலிதனுக்கும் அக்ரபீனுக்கும் வசிய செய்யணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, வசியத்துடைய விஷயம் இருக்குது. வாரிசுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாடி இறங்குச்சு. அப்போ அந்த ஃபராயுடைய ஆயத்துக்கள் இறங்கவுமே இந்த ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. வாரிசுடைய ஆயத்து, அதாவது வராச சம்பந்தமான அதில் வரக்கூடிய ஆயத்துக்கள் அப்படியே நிலை பெற்று விட்டது. சரி, அல்லாஹ்ல ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஃபராயுடைய ஆயத்து இறங்கின உடனே வசியத்துடைய மாறிச்சு. மவாரிஸ் வந்து என்னது, ஒவ்வொருத்தருக்கும் ஃபரதாயிட்டு அது நிர்ணயிக்கப்பட்டதாயிடுச்சு. அப்போ அதுக்குரிய சொந்தக்காரங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு வசியத்தே தேவையில்லை, அது வசியத்துடைய எந்த தேவையும் கிடையாது. இப்போ ஹதீஸில் வந்திருக்குது என்னது, அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருடைய ஹக்கையும் அவருடைய ஹக்கை கொடுத்துட்றான். வராசத்துகளுக்கு வசியத் என்பது கிடையாது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. சரி, பில் மஅரூஃபி ஹக்க நலல் முத்தகீன் அதாவது நலவான முறையில், நீதமான முறையில் வசியத் செய்வார். ஹக்க நலல் முத்தகீன் முத்தகீன்கள் மீது அது கட்டாயமாகும், வாஜிபாகும். முத்தகீன்கள் மீது இது வாஜிபாகும், இது வசிய செய்வது என்பது வாஜிபாகும். முத்தகீன்கள் கண்டிப்பாக செய்யணும். சரி, அதான் சொல்றாங்க. அதாவது ஹக்கன் முத்தகீன் பில் அதிலி பில் மஅரூஃப்னா பில் அதிலி நியாயமான முறையில், நியாயமான முறையில் வசிய செய்ய வேண்டும். பி அல்லா யசீத அல சுலுசி வசியத்தில் மூன்றில் ஒரு பகுதி செய்யறதுக்கு தான் அனுமதி இருக்கு. மூன்றில் ஒரு பகுதியை விட அதிகமாக்க கூடாது. மூன்றில் ஒரு பகுதி தான் செய்யணும், அதை விட அதிகமாக்க கூடாது. அப்போ பி அல்லா யசீத் அல சுலுசை விட அதிகமாகிடக்கூடாது. சுலுசுக்கு உள்ளதான் கட்டணும், வசிய செய்யணும். அல்லா யூசா அலில் அக்னியா யூசிலில் அக்னியா பணக்காரர்களுக்காக வேண்டி வசிய செய்யாமல் இருப்பது. எத்திருக்கல் ஃபுகரா ஏழைகளை விட்டு விடாமல் இருப்பது. ஏழைகளை விட்டுறக்கூடாது, ஏழைகளுக்கு வசிய செய்யணும், பணக்காரர்களுக்கு வசிய செய்யக்கூடாது. பணக்காரராக இருந்தால்
அதே மாதிரி மூணில் ஒரு பகுதி தான் வசியத் செய்யணும், அதை விட அதிகமாக செய்யக்கூடாது. ஹக்கல் லாசிமன் அல்லது முத்தகீன் இல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அஞ்சக்கூடிய ஒரு உறுதியான மோமினுக்கு, உறுதியான, அதாவது ஹக்கல் லாசிமன் அல்லது முத்தகீன் இல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் அஞ்சக்கூடிய இந்த அடியார்களுக்கு ஒரு உறுதியான ஒரு ஹக்காக இருக்குது, உரிமையாக. ரொக்கதுக்கான ஹாதா வாஜிபன் கபில நுசூலி ஆயத்தில் மவாரிஸ், வராசத்துடைய ஆயத்து இறங்குவதற்கு முன்னால் இந்த ஆயத்துகள் இருக்குது கடமையாக இருந்துச்சு. வராசத்து ஆயத்து இறங்குறதுக்கு முன்னாடி வசிய செய்கிறது, வசிய சம்பந்தமான ஆயத்துகள் அதான் கடமையாக இருந்துச்சு. சும்ம நுசிக பி ஆயத்தின் மவாரிஸ், அப்புறம் மவாரிஸ் வராசத் சம்பந்தமான அந்த ஆயத்துகள் இறங்கவும் வசிய சம்பந்தமான ஆயத்துக்கள் மாற்றப்பட்டு விட்டது. சரி, அதாவது ஹதரா ஹதுக்கும்னா இந்த இடத்துல நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மௌத்துடைய காரணங்களுடைய அந்த ஆதார்கள் கஷ்டங்கள் வெளியாயிடுச்சு, பயமுறுத்தாளர்களுடைய நோய் இருக்குது, இவர் இதில் மௌத்தாயிருவார், இதுலேருந்து எந்திரிச்சு வர்றது கஷ்டம், வசிய செய்யவும் இவரால் முடியாது அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி என்னது அப்படி இருந்துச்சுன்னா கபில் வாரிசுடைய ஆயத்து முதல்ல இறங்குறதுக்கு முன்னாடி வசியத்துடைய ஆயத்து தான் கடமையாக இருந்துச்சு. வாரிசு ஆயத்து வரியாச சம்பந்தமான ஆயத்து இறங்கவுமே வசிய சம்பந்தமான ஆயத்து மாற்றப்பட்டு விட்டது. சரி, அதுதான் சொல்கிறாங்க. அப்போ என் திறக்க ஹைரன்னா நிறைய பொருளை விட்டு போகிறார். அது ஹைருங்கிறது வந்து பொதுவாக முத்தலக்குன்னு சொல்லப்படும். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பொருள். சரி, அப்போ வசியத்துங்கிறது அதில் எல்லாத்தையும் கணக்கு வச்சு தான் மூணில் ஒன்று சொல்கிறது. அப்போ அதுதான் சொல்கிறாங்க, அந்த வசியத்து வந்து, ஆனால் அளவுகள் என்பதுல சில இஃப்திலாஃபுகள் இருந்தாலும் என்னது வசியத் என்பது ஒரு கட்டாய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ரூவி அன்னரஜன் ஒரு மனிதனை பற்றி அறிவிக்கப்படுது. அது ஆயிஷா ரதான்ட்ட வராரு, நான் வந்து வசிய செய்ய நினைக்கிறேன், நான் வந்து எனக்கு, இப்போ அவங்க கேட்குறான் கம் மாலை கொண்ட என்ன எவ்வளோ இருக்கு, கம் மாலுக்கு எவ்வளோ பொருள் இருக்கு, கால சலாஸ்த ஆலாஃபி தர்ஹமின் திருஹமின் 30,000 திருகம் 3,000 திருகம் இருக்குங்க. சொன்னாங்க உன்னுடைய குடும்பம் எவ்வளோன்னு கேட்டாங்க. 4 பேர். இப்போ அதில் ஆயிஷா ரதான சொன்னாங்க இது கொஞ்சம் தான் பொருள், இதை வந்து அப்படி விட்டுருன்னு சொன்னாங்க. இது பொருள் கொஞ்சம் தான், இது வந்து என்னது உன்னுடைய குடும்பத்துக்காக விட்டுவிடு என்பதாக சொன்னாங்க. வசிய செய்கிறதுங்கிறது பொதுவாக குடும்பத்துக்கெல்லாம் கொடுக்கணும். குடும்பத்தை விட்டுட்டு என்னது பொறாமையில் அல்லது என்னது காழ்ப்புணர்ச்சியில் சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வசிய செய்தால் அது பாவமாக இருக்கும். உதாரணமாக என்னன்னா, எதுக்காக இவருக்கு போய் சொத்து சேரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வசிய செய்வதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாக பாவமாக இருக்குது. இப்போ அது சாதரதியில் தானவங்க மரண தருவாயில் இருக்காங்க, ஆனால் அதில் மௌத்தா போகலை, எந்திரிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, நபிசுல்லாஸ்லாம் நோய் விசாரிக்க போகும்போது வசிய செய்கிறாங்க, யார் சொல்லலாம் என் சொத்தை ஃபுல்லாக அல்லாவுடைய தீனுக்காக கொடுத்துறேன். நபி சொல்கிறாங்க அப்படி சொல்லாத, உடைய பிள்ளைகளுக்கும் வையின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு பாதி சொத்தை எழுதி வைக்கிறாங்க, பாதி சொத்தும் அதிகம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ 3ல் 1 தரேன் யாரை சொல்லுதாங்கன்னு. சரி, சுலுசு கசீர், 3ங்கிறது கரெக்டு அதிகம் தான், சரி இருந்தாலும் என்னது அதை விட அதிகமாக கொடுத்துடாதுன்னு சொல்லிட்டு சுலுசு தான் பராசத்துக்கு ஆக்கி வச்சாங்க. ஆனால் அல்லாஹ்ல அதில் அவங்களுக்கு மௌத்தை கொடுக்கல, அவங்க எந்திரிச்சிட்டாங்க. அல்லாஹ் அடிக்கிறப்பல இன்னும் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. இந்த இடத்துல வசியத்துடைய விஷயத்தில் சொல்லும்போது, அதாவது எவ்வளோ வசியத்து, எல்லாருக்கும் வசியத்துங்கிறது ஒரு கடமையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது அவங்க அதை வந்து எனது ஹக்காவும் இருக்குது. அதனால் எனது யார் யாருக்கு வசிய செய்யணுங்கிற விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டது. வசியத்துடைய விஷயத்தில் என்ன செய்யுது, நாம் வசிய செய்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான அதோடைய ஹக்கா இருக்குது, நெருங்கினவங்களுக்கு ஹக்கா இருக்குது. அதாவது யார் வந்து சொத்துல பங்கு வர மாட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு தேட்டம் இருக்கும். இப்போ அவங்களுக்காக தான் என்னது இந்த வசியத்துங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. சரி, மோமினுக்கு வந்து ஏதாவது பொருள் இருந்தால் வசிய செய்கிறது அவசியம் என்பதாக ரசூல்லா ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க. அது நாஃபி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் இப்னு உமர் வந்து கேட்டிருக்கேன்,
அவங்க என் மீது அவங்க சொன்னாங்க, என் மீது ஒரு இரவு கூட கழியாது. நான் என்ன செய்வேன், நபிசுல்லாஸ் என்னைக்கு நான் அந்த வார்த்தையை கேட்டனோ, என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன், நான் இரவில் வசியத் செஞ்சு தான் படுப்பேன். அது எழுதப்பட்ட நிலையில் என்கிட்ட இருக்கும் என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதாவது என்னது, அப்போ இந்த மாதிரி வசியத் செய்த நிலையில தான் என்ன செய்வேன். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு அபி வக்காஸ் ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொன்னோம்ல, அதே ஹதீஸ் தான். அப்போ என்ன செய்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலுசு கசீர் தான் சொல்றாங்க. இதான் நினைச்சு பொது விஷயத்துக்காக என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ இந்த இடத்துல வசியத்துங்கிறது யாருக்கு, அல்லாஹ்வுக்காக செய்யப்படணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு செய்யப்படுறது. அதே மாதிரி சரியான முறையில் எல்லாருடைய ஹக்கையும் பேணுதல் வைத்த வண்ணமா ஒருத்தருக்கும் ஹக்கு பாதிக்காத நிலையில் இந்த வசிய செய்வது அவசியமாகும். அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தில் அதாவது எதை ஏவினானோ அதை செய்வதற்கு தௌஃபீக்கு தருவானாக. இதை தடுத்தால் அதை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கும் தௌஃபீக்கு தருவானாக. பொருளின் மீது ஆசை கொண்டு வீணான எண்ணங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இம்மை மறுமையிலும் அல்லாஹு தாலா கண்ணியமான சிறுசிரிப்பான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.